எக்ஸாமுக்கான ஃபைனல் ரிவிஷன்ல இருக்கீங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்லேயும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரிவைஸ் பண்ணியிருக்கணும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடிய லெசன் தான் இதெல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வந்து செக் பண்ணிக்கோங்க. திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. முக்கியமாக 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டுட்டு லெசன் இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பா திரும்ப ரிவைஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பாலிட்டி அப்படின்னா நிறைய லெசன்ஸ் வந்து 10th இல்லாம மற்ற டாபிக் வந்து கொடுத்துருப்போம். பட் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கிறது மஸ்ட். ஜியாகிரபினா 10th ஸ்டாண்டர்ட் இல்லாம சில லெசன்ஸ் கொடுத்துருப்போம். பட் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடியதாச்சும் அட்லீஸ்ட் நீங்க கவர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சில லெசன்ஸ்லாம் வந்து இதில் இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஐஎன்எம்மாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எந்த டாப்பிக்காக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து 10th அப்படின்னு கொடுத்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கவர் பண்ணிவிடுங்க. மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஒரு 2 வாட்டியாவது ரிவைஸ் பண்ணிவிடுங்க. மீதி எல்லாமே நீங்கள் எந்த ஆர்டரில் வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சிங்க. இப்போ பாலிட்டி அப்படின்னா நான் வந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கேன், 11th 12th படிச்சிருக்கேன் அப்படின்னா அது எல்லாமே கவர் பண்ணிவிடுங்க. அதில் என்ன லெசன்ஸ்லாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டாக ரிவைஸ் பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதை ஒரு வாட்டி படிச்சிட்டோமா, ரிவைஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கவர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மற்ற யூனிட் எல்லாமே நீங்கள் 10th வரைக்கும் நல்லா படிச்சிருக்கணும். இப்போ யூனிட் 5, 6 இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல் சிலபஸ் தான் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் என்னென்ன லெசன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோமோ அதெல்லாமே வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் ஜிஎஸ்ல நல்லா ஸ்கோர் வந்து பண்ண முடியும். எனக்கு அதுக்கு டைம் இல்லை, இதில் நிறைய லெசன்ஸ் நான் படிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் 10th என்னென்ன லெசன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கூடிய லெசன்ஸ்லாம் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த லெசன்ஸை வந்து இன்னும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதெல்லாம் டாப் லெசன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால மறக்காம இந்த லிஸ்ட் இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க.